கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன 4 விஷயங்கள், 2 விஷயத்தை மறக்கவே வேண்டாம்னு சொன்னாங்க. நான் நேற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒரு நாளும் வாழ்க்கையில படைச்சவனை மறக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மறந்து வாழ்றதுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை. அல்லாஹ்வை மறக்காம இருக்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை வாழ்க்கையில மறக்காம இருக்க என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் ஹைராக்கட்டும். முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. வாழ்க்கையில அல்லாஹ்வை மறக்காம இருக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முறைகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில அல்லாஹ்வை மறக்காம இருக்க சில முறைகள் இருக்கு. அதுல ஒன்றுதான், எப்பயும் அல்லாஹுடைய ஜிக்ரை மறக்க வேண்டாம். அல்லாஹுடைய ஜிக்ர் சொல்லும் பொழுது அது பல வகையான ஜிக்ர் இருக்குது. ஒரு ஜிக்ர் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யறது. காலையில மாலையில் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யறது. சுபஹுக்கு பிறகு, அஸருக்கு பிறகு, சுபஹுக்கு பிறகு மக்ரிபுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய கட்டத்தில், சூரியன் உதிக்கக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யறது. அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ன்றதே தஸ்பீஹ் எடுத்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹுடைய பேரை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடுறது. ஒரு காலம் இருந்துச்சு, எங்களோட முன்னோர்கள், எங்களோட மூதாதையர்கள் இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. அப்படியே சுபஹுக்கு பிறகு இருந்திருப்பில் உட்கார்ந்து கொண்டே எங்களோட அப்பா, எங்களோட உம்மம்மா, எங்களோட வாப்பம்மா, எல்லாருடைய குடும்பத்தில் வந்த முன்னோர்கள் எல்லாரும் சுபஹுக்கு பிறகு இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டே இஷ்ராக் வரைக்கும் இதே ஜிக்ர்ல காலத்தை கழிப்பாங்க. ஆனா அவங்களோட காலத்துல பரக்கத்தும் இருந்துச்சு. அவங்களோட காலத்துல பரக்கத்தும் இருந்துச்சு. உள்ள ஸ்கூலுக்கு போய்த்துச்சுதே, வீட்டுல எந்த விதமான மெஷினரிஸும் இல்ல. இன்னைக்கு எல்லாமே மெஷின், எல்லாம் ஆட்டோமேட். கொச்சி காரத்திலிருந்து பிடிச்சு சோறாக்குற வரைக்கும் என்ன மேட்? ஆட்டோமேட். மனுஷனுடைய செய்யலையே. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஏண்ட காலம், என்ன விட வயசுல மூத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க சபையில, நாங்க பார்த்த உலகம் இருக்குது. மா கடையில வாங்குறது இல்ல, முட்டை கடையில வாங்குறது இல்ல, கோழி இறைச்சி கடையில விற்கிறது இல்ல. வீட்டுல சம்பாதிக்கிறது ஒரு ஆள் தான். ஒரு வாப்ப சம்பாதிச்சிருப்பாரு, புள்ளையும் கூடப்ப. இன்னைக்கு நாங்க 2, நமக்கு 2 பேர் தான். நாம 2, நமக்கு 2 பேர் இருக்கட்டும் போதும். புள்ள குடினா கஷ்டம். ஆனா அன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரதர்ஸ் மாதிரி 8 பேரு 10 பேரு 12 பிரதர்ஸ். சம்பாரிச்சு யாரு? வாப்ப மட்டும். சம்பாரிச்சு வீட்டை பெரிய கட்டினாரு. ஊடு பெரிய ஊடு. இன்னைக்கு அந்த வீட்டுல 10 குடும்பம் வாழுது. அந்த வீட்டுல 10 குடும்பம் வாழுது. பெரிய ஊடு, பெரிய ஷஹரு, மோலெல்லாம் பெருசி. காணி மாஷா அல்லாஹ். எங்கட முன்னோட யாரும் கனடாக்கு வரல, அங்கே சம்பாரிச்சு அங்கே காணி வாங்கினாங்க. கராபு தோட்டம், சாதிக்கத்தோட்டம், மிளகு தோட்டம், பள்ளியும் கட்டினாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா செஞ்ச வியாபாரத்தை பார்த்தா பொட்டணி வியாபாரம், சாதிக்க வியாபாரம். இதுக்கு சொல்றது பரக்கத். இதுக்கு சொல்றது பரக்கத். கல்யாணம் எல்லாம் செஞ்சுப்பாரு, யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு செல்வந்தர் பணக்காரன் கல்யாணம் செய்யறாலும் யார்கிட்டையாலும் கடன் வாங்கித்தான் ஆகும். கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்யும். சல்லிக்கும் சல்லி எடுக்கல பிசினஸ்ல இருந்து. நகை வாங்குற கடனுக்கு, நகை வாங்குற கடனுக்கு இது நடக்கிற விஷயம். வாழ்க்கையில பரக்கத் என்றது அப்படியே எடுக்கப்பட்டது. ஏன் காரணம்? நாங்க அமல்ல குறை செஞ்சிட்டோம். அமல்ல குறை செஞ்சிட்டோம்.
சுபஹுக்கு ஜமாத்துக்கு வந்து தொழுட்டு போனா வேலையில அரவர் பிரேக் ஆகுது, அதுக்கு வீட்டுல தொழுட்டு போறோம். அரவர் பிரேக் ஆகுது, லேட் ஆகுது, அதுக்கு வீட்டுல தொழுட்டு போறோம். சுபஹு தொழுகிறோம் வீட்டுல. எங்கட முன்னோர்கள் மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவாங்க. அந்த காலத்துல குர்ஆனும் தெரிய வாப்பா, குர்ஆனும் தெரியும். எனக்கு தெரிஞ்சதுக்கு எனக்கு தெரிஞ்சால சொல்றேன். உம்மம்மா இருந்தா அவருக்கு குர்ஆன்ல 3 சூரத்தான் பாடும். குல் ஹுவல்லாஹு அஹதும் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஃபலக். இத ஓதித்தா எல்லாம் கரெக்ட், எல்லாம் எல்லாமே இந்த 3 சூரத்துல தான் என்ன எல்லாம் செய்யணும். அவ்வளவுதான் பாடம். சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜத் மதுலதான், சுபஹ் மதுலதான், லுஹர் மதுலதான், அஸ்ர் மதுலதான், இஷா மதுலதான். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஓத நேரம் இல்லை. எல்லாம் தெரியும், ஓத நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஜிக்ரை நாங்க மறந்துட்டோம். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. ஒன்றேக்குது சுபஹுக்கு பிறகும் அசருக்கு பிறகும். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், வீடுகள்ல மக்ரிபுக்கு பிறகும் சுபஹுக்கு பிறகும் ஆம்பளைகள் பள்ளிக்கு போகட்டும், நீங்க பள்ளிக்கு போயிட்டு வரும் வரைக்கும் இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்குது, அல்லாஹ் மன்னிக்கட்டும். ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும் அன் திக்ரில்லாஹ். யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டு மறந்து கட்டிருக்கிறதோ அதுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபவைலுன் நாசம் உண்டாகட்டும். ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும். யாருடைய உள்ளமெல்லாம் மறந்து கட்டிருக்குது, மறந்து கட்டு. அல்லாஹ் பத்தி சொன்னா ஏறுது இல்ல. அல்லாஹ்வுடைய ஜிக்ர் கஷ்டமாகிட்டது, அல்லாஹ்வுடைய ஜிக்ர் கஷ்டமாகிட்டது. அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும். வாழ்க்கையில பழகிக்கோங்கோ. காலையில மாலையில அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யறதுக்கு, காலையில மாலையில அல்லாஹ்வை ஜிக்ர். கையில தஸ்பீஹ் எடுங்கோ, ஒருத்தர் உட்காருங்கோ. அல்லாஹ் 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 அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். உட்கார்ந்து ஜிக்ர் செய்யுங்க, உட்கார்ந்து ஜிக்ர் செய்யுங்க. பார்க்கிற மக்கள் சொல்லட்டும் பைத்தியக்காரன் சொல்லி பிரச்சனை. உங்களோட பார்வையில் நான் பைத்தியக்காரன், அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் ரொம்ப மஹப்பத்துக்குரியவன். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்க. குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க காலையில நியூஸ் பார்க்க இல்லைன்னு சொன்னா தலைவலி பிடிச்சிடும், பேப்பர் வாசிக்க இல்லைன்னு சிலாக்களிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது கொழும்புல அப்படியே தொழுவாங்க, சுபஹுடைய தொழுகையை தொழுட்டு நேரே போவாங்க பேப்பர் கடைக்கு தான். பேப்பரை வாங்கிக்கொண்டு அப்படியே போவாங்க கடைக்கு டீ குடிக்கிறதுக்கு. அந்த டீ குடிக்கிற நேரத்தில் பேப்பரை பார்த்து முடிச்சுடுவாங்க. சொல்லுவாங்க இது மிஸ் ஆனா தலைவலி பிடிக்கும் சொல்லி. இது மிஸ் ஆனா, இந்த ரூட்டிங் மிஸ் ஆனா தலைவலி பிடிச்சிடும். ஆனா யாருமே நாங்க கேள்விப்படல எனக்கு காலையில குர்ஆன் அரஜுஸ் ஓத இல்லைன்னா தலைவலி பிடிச்சிடாக்க. இது ஃபேக்ட், நடக்கிற விஷயம். இது ஃபேக்ட். வாழ்க்கை அப்படியே ஷெட்யூல் பண்ணுங்க. ஷெட்யூல் இந்த டைம்ல குர்ஆன் ஓதுற டைம், இந்த டைம்ல குர்ஆன் ஓதுற டைம். குர்ஆன் ஓதக்குள்ள மொபைல் போன வீட்டுல போன் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க, பக்கத்துல வச்சிருக்கோம், ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, மெசேஜுக்கு தான் போகுது. எதுவும் மிஸ் ஆக மாட்டா, எதுவுமே மிஸ் ஆக மாட்டோம். ஆஃப் பண்ணி வச்சாலும் மெசேஜ் இருக்கும் இன்பாக்ஸ்ல, சைலன்ஸ்ல போட்டு வச்சாலும் மிஸ் கால் இருக்கும், பிரச்சனை இல்லை, கால் பண்ணிக்கொள்ளலாம், யாரும் மிஸ் ஆக போறல. இது உருவாக்குங்க வாழ்க்கையில. வாழ்க்கையில பரக்கத்தை அனுபவிக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஒன்று காலையில மாலையில எல்லாம் ஜிக்ர் செய்வோம். இரண்டாவது தொழுகைக்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு ஜிக்ர் செய்வோம். தொழுதோடனே சும்மா வாய பார்க்க வேணாம். தொழுதோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்க குல் சூரா 3. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குல் சூரா 3. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இது 3 யார் ஓதி வருவாங்களோ அவங்களோட வாழ்க்கையில சூனியம் பலிக்காது, கண்ணூறு கிட்டாது, கண்ணூறு படாது, கண்ணூறு பலிக்காது. யாரு சரி ஷேக் மாரிடத்துல தன் தரீகத்துடைய ஷேக் மாரிடத்தில் யாசி பையட் எடுத்திக்கிறாங்க, பையட் செஞ்சுக்கிறாங்க, அவங்க பையத்தை பூர்த்தி செய்வோம், எடுத்த ஜிக்ரை பூர்த்தி செய்வோம், அந்த ஜிக்ரை நிறைவேற்றுங்க, அந்த ஜிக்ரை செய்யுங்க வாழ்க்கையில. அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இவ்வளவு பெரிய விஷயம். குர்ஆன் ஓதுற அல்லாஹ்வுடைய ஜிக்ர்,
அலா பி ذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களோட உள்ளம் சாந்தி அடைகிறது சொத்தை கொண்டல்ல, புள்ளகளை கொண்டுமல்ல, காணி உமியை கொண்டுமல்ல. அல்லாஹ் சொல்றான், உங்களோட உள்ளம் சாந்தி அடையும் என்ற ஜிக்ரை கொண்டு மட்டும்தான். ஒருத்தர் பார்த்தாரு, மீன் தண்ணிக்குள் நீக்குதே, சரியான கூதல் காலம், விண்டர் சீசன். மீனை தூக்கி எங்க வச்சாரு? தங்க பிளேட்ல வச்சாரு. தண்ணி விந்தெடுத்து, சரியான விண்டர், ஐஸ் தண்ணி மாதிரி, ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி. எங்க இருக்குது மீன்? எங்க இருக்குது? தண்ணீர் இருக்குது. ஒருத்தர் பார்த்தாரு, கஷ்டப்படுது வாப்பா மீன், இந்த கூதல்ல எடுத்து எங்க வச்சாரு? தங்க பிளேட்ல வச்சாரு. எப்படி இப்ப மீன் சத்தி போய்க்கிறோம். இதே போலதான் அல்லாஹுடைய உள்ளம், அல்லாஹ் படைச்ச உள்ளம். அல்லாஹ் சொல்றான், இந்த உள்ளத்துடைய நிம்மதி இருக்குது என்ற ஜிக்ர்ல மட்டும்தான், வேற எதுலயுமே இல்லை. இதனை அங்கிருந்து வெளியெடுத்து அவரை கொள்ற மாதிரி தான். வாழ்க்கையில வரைக்கும்போ அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும். எந்த அளவுக்கு ஜிக்ர் முக்கியம் என்றா, படுக்க போறீங்க அப்பயும் சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 33 முறை சொல்லுங்க, சொல்லிப்படுங்க, சொல்லிப்படுங்க. இதொண்டு. இன்னும் ஒன்றைக்கு இது வாழ்க்கையில் ஆக முக்கியமானது. தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, சகோதரனுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யக்கூடிய முறைதான் சந்தர்ப்ப துஆக்கள். துஆக்கள் ஒவ்வொரு ஒகேஷனுக்கும் ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ஒகேஷன்லையும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை நீங்க மறக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு துஆ இருக்கும். 10 ஒரு அரவர் வாழ்க்கையில கழியும்டா, அந்த அரவர்களுக்கு குறைஞ்சது ஒரு 30 துஆ இருக்கும். சும்மா யோசிங்க பார்ப்போம். நாங்க சுபஹுக்கு எழும்பி பள்ளிக்கு போயிட்டு வரும் வரைக்கும் எத்தனை துஆ இருக்கும்? எழும்புறோம், ஒரு துஆ இருக்குது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா மாதனி வ இலைஹின் நுஷூர். அப்படியே போறோம் வாஷ்ரூமுக்கு, இடது கால வைப்போம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. உள்ளுக்கு போயிட்டு டாய்லெட்ல முடிச்சு, டாய்லெட் இருந்து வெளியே வரோம், வாஷ்ரூம்ல இருந்து வரக்குள்ள வலது கால வச்சு குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி யذهب عني العذاب وعافاني. உது செய்ய ஆரம்பிச்சோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உது செஞ்சு முடிஞ்சிட்டோம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக். நான் சுருக்கமா துஆ கறேன். அதுக்கு ஒரு உடுப்பு மாத்துவோம், உடுப்பு மாத்தக்கு ஒரு துஆ இருக்குது. புதிய உடுப்பு உடுப்போம், அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா வர்ஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா இல்லா பில்லாஹ் என்று துஆ ஓதுறோம். ஊட்டை விட்டு வெளியே போறோம், பள்ளி போறதுக்கு மாஷாஅல்லாஹ் உடுப்பு உடுத்து கொண்டு நோனக்கு சலாம் சொல்லுவோம், மனைவிக்கு சலாம் சொல்லிட்டு பள்ளி போவோம். எங்க போவோம்? இன்னைக்கு நாங்க பள்ளிக்கு போட்டு அனுப்பி வச்ச நோனாம் இல்ல. அதிகமான பேர் சுப பள்ளிக்கு வருவாங்க, எல்லா இடக்கையிலும் சாவி கோர் வைக்கும். தெரியுமா? அது பள்ளிக்கு வர எல்லா இடக்கும் என்னைக்கும் சாவி கொத்து கையில. என்னப்பா இது சுபகுக்கு மட்டும் பார்த்தா இவர் அனுப்பி வச்சோம் ஆள் இல்ல, நோன தூக்கம், நோன எல்லாரும் தூக்கம், பிள்ளை எல்லாம் தூக்கம், இவர் பள்ளிக்கு வர கையில சாவி. அதுக்கு பிறகு பார்த்தா எங்க ஊர்ல கொழும்புல செல்வன் இது, அதுக்கு போற பார்த்தா நேர வீட்டுக்கு போறாங்க, கடைக்கு போறாங்க டீ குடிக்கிறதுக்கு. அப்ப கோவமா இல்ல சொல்லுவாங்க, கேட்டா இல்ல 6 மணிக்கு தான் எலும்புவா நோனா, அது வரைக்கும் இந்த ஹாலாத். நாங்க எலும்போடும், மனைவி எலும்போடும், மனைவி அனுப்பி வச்சு பள்ளி போங்க. அவ அனுப்பக்குள்ள இஸ்தௌதி அல்லாஹ் தீனக வ அமானதக், அவ துஆவை ஓதி அனுப்பி வச்சிரா. நாங்க போகக்குள்ள வலது கால முன்னுக்கு வச்சு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். வாகனத்துல நீங்க வாகனத்துல ஒரு துஆ இருக்குது, சுப்ஹானல்லாஹ். பள்ளி உள்ளுக்கு வாரீங்க, பள்ளியை விட்டு திரும்பி போறீங்க, அப்பேன் துஆ, பள்ளி உள்ளுக்கு வரத்தேன் துஆ, வார வழியிலே துஆ, போகக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சு கால வச்சிரீங்க, வலது கால வச்சு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜ் வ கைரல் மஹ்ரஜ் பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. இதெல்லாம் துஆ. இது இங்க யோசிங்கோ, சுபஹுக்கு பள்ளி எழும்பினத்திலிருந்து பள்ளிக்கு போயிட்டு வரும் வரைக்கும் உள்ள துஆக்கள் இது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய zikr. இதை செய்யுங்க வாழ்க்கையில. சொன்னாங்க லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம், அன்பு மகனே, உன் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய zikr நீ மறக்காதே.